எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றிங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்க வந்ததுக்காக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஐடி வேலை கிடையாது, பெரிய சம்பளம்லாம் கிடையாது. ஆனா சின்ன சின்ன சேமிப்பிலேயே எப்படி 300 பவுண்ட் சேர்த்தாங்க அப்படிங்கிற கதைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அது நமக்கு நிறைய விஷயங்கள கத்துக் கொடுத்திருக்குது. நான் பாதி பேர்த்துக்கு எத பத்தி பேச போறேன் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கும். பாதி பேர்த்துக்கு புரியாத மாரியும் இருக்கும். ரீசெண்டா தாய் கலவி மூவிக்கு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுல சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமானதாகவும் இருந்தது. அத பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணலாம். என்னோட ஸ்டைல்ல அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் நிறைய கை நிறைய சம்பாரிச்சாலும் நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட லைஃபே இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்த மட்டும்தான் நம்புவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கோம், ஐ மீன் நம்ம பெங்களூர்ல இருக்கோம், ஓரளவுக்கு நம்மளுக்கு சம்பாரித்து இருந்தாலும் எல்லாம் வீண் செலவு பண்ணிட்டு நாளைக்கு நம்ம காலகட்டங்கள்ல போனாங்க, இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, வந்தாங்கன்ட்டு இல்லாம நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை இங்க கிரியேட் பண்ணணும், நமக்கான ஒரு வேல்யூ இங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கு. அது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு என்னென்னலாம் தெரியாது. ஆனா அதுக்கான நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு 5000மோ 10,000மோ நம்மளுக்கு வர சின்ன சின்ன சம்பளங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சி வச்சாலும் கூட அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையா, நம்மளுக்கு எதிர்பார்க்காத ஒரு தொகையா, நம்ம வசதிக்கு ஜாஸ்தியான ஒரு தொகையா கண்டிப்பா நிற்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 10,000 சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு 1,00,000 ரூபாய் அது அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையா தெரியலாம். 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு 10,00,000 ஒரு பெரிய தொகையா தெரியலாம். இந்த மாதிரி நம்ம சம்பளத்துக்கு ஏத்த ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பா நம்ம கையில வச்சுக்கணுங்க. அப்படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்குன்னு ஒரு பிடிமானம் நம்ம கையில் இருக்கும். அதையும் தாண்டி நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த பணம் கொடுக்கற நம்பிக்கை நம்மளுக்கு வேற யாராலும் கொடுத்துற முடியாது. அப்படியே வேற யாராலும் அந்த நம்பிக்கை நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படுவாங்களா அப்படின்னு கூட தெரியாது. ஏன்னா இப்ப மனுஷங்களை விட பணத்துக்கு தான் அதிக பவர் இருக்கு. என்னதான் நல்ல மனுஷனா இருந்தாலும் அவனுக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும் போது அவனோட அந்த பேச்சு சபையில எடுபடாது. எதுவுமே இல்லைனாலும் பணக்காரனா இருந்தா கூட சபையில பேச்சு எடுபடும். அதுக்காகத்தாங்க பாத்திரங்களுக்கு இந்த படத்தை பத்தி ரிலேட்டடா ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு சின்னதா சொல்லிடுறேன். அந்த பாட்டி ஒவ்வொரு லைட்டும் எழுந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க லைஃப்ல இருப்பாங்க. ஆனா அதுக்காக அவங்களும் எதுவும் செலவு பண்ணாம எல்லாம் கிடையாது. அவங்களே பாத்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் போய் அவங்களுக்கு பிடிச்ச காராப்பூரியில இருந்து எல்லாமே சாப்பிட்றதாகட்டும், புது புடவைகள் பார்க்கறதாகட்டும், அப்படியே வெளியே நல்லா சுத்தி பார்க்கறதாகட்டும், அதையும் தாண்டி வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும். அதாவது பெண்கள் வேலைக்கு போனா மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு அதை நம்ம பண்ணினா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சுதந்திரமா இருக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா அந்த படம் காட்டியிருந்தது. எனக்கு ரொம்ப ரிலேட்டடா இருந்தது. அதுக்காக நான் அந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பெருசா படத்துக்கெல்லாம் அதிகமா பட்ஜெட் போட்டு போறாள் நான் கிடையாது, அடிக்கொருக்கா போகணும் அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணிக்கிட்டே இருந்தது, இந்த படத்துக்கு போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட மைய கருத்து அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் ஷார்ட்ஸ்ல கூட பார்க்கல. இருப்பினும் எனக்குள்ள தோணிட்டே இருந்தது, இந்த வீடியோ நமக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில உபயோகமா இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. சடனா கேட்ட அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னை கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் ஒரு காட் கிரேஸா போச்சு. போய் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நாள் ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. எப்படா இதை நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு புரிஞ்ச மாதிரி நான் எப்படி சொல்லணும், அவங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2-3 நாளா த்ரோட் பெயின், அதனால வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம நினைச்சுக்கிறோம் பெரிய அமௌண்ட் தான் சேவிங்ஸ். இப்போ 5,00,000 ரூபாய் நம்ம சேவிங் பாக்ஸ், அந்த பாக்ஸ் வாங்குறேன்னா அதில் 5 லட்சம் நம்ம கிட்ட சேர்த்த முடியல அப்படின்னா, அப்படி சேர்த்த முடியாதப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இதெல்லாம் சாத்தியமா, சும்மா பொழுதுபோக்குக்கு வீடியோ போட்டு போறக்கு உனக்கெல்லாம் என்ன கேடு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறேன். அது நான் அவங்களை குறை சொல்லவே கிடையாது. அவங்கனால முடியலையோ இல்ல அவங்க நம்புறது இல்லாத ஒரு விஷயம் மட்டும்தான் இதுக்கான ஒரு காரணமா நான் பாக்குறேன். சோ கண்டிப்பா நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் நீங்க சேர்த்த பாருங்க.
ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்க பாருங்க. நம்ம போய் வெளியே சுத்துறது, நமக்கு பிடிச்சது சாப்பிட்றது எல்லாம் வீண் செலவு கிடையாது. நம்ம வீட்டுல எவ்வளவு மிச்ச பிடிச்சு நம்ம என்னென்ன சின்ன சின்ன வேலைகளை பாக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி நம்மளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண தெரியலாம், நம்மளுக்கு ஆரி ஒர்க் தெரியலாம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3000-4000 ரூபாய்க்கு இந்த கிளிப்பு பேனா இந்த மாதிரி வாங்கி போட்டு அந்த என்னது லக்கி ஸ்கியூப் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து நல்லாவே போகும். ஆனா ஃபியூச்சர் எப்படின்னு சொல்ல முடியாது. இருப்பினும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்ப நிறைய வந்துருச்சு. நிறைய வந்து சின்ன சின்ன ஸ்மால் பிசினஸர்ஸும் வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ, கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் கூட அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். என்ன சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி அது டீடைல்டா ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்லுங்க. இந்த படத்துல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் எவ்வளவு இண்டிபெண்டா இருக்கணும், அதுக்கு அவ எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. சாரி, இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம சுதந்திரமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இன்கம் நம்மளுக்கு தேவை. நம்ம ஹஸ்பண்ட் என்னதான் கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட கையில கொடுத்தாலும், நாம சம்பாதிக்கிற அந்த ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது மிகப்பெரிய மரியாதையை நம்மளுக்கு தேடி தரும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்களே ஒரு சம்டைம்ஸ் வேலைக்கு போன ஒரு பர்சன்ஸ் இப்ப வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாலும் இது ரெண்டையுமே ரிலேட் பண்ணி பார்த்துட்டு கூட இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத சொல்லுங்க. சோ ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நீங்க ஏதாவது முன்னுக்கு வர பாருங்க. நம்ம சமையல் கட்டையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணினா மட்டும்தான் நம்ம ஷேரிங்கே வருவோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வகையில நல்லா போச்சு அப்படின்னா ஓகே, அவளும் ஏர்ன் பண்ணி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ அதனால அவங்களுக்கு நம்ம வீட்டுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். 2 பேரும் முடிச்சா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் வரும். இது வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இல்ல, அந்த இடத்துல நம்மளுக்கான ஒரு மரியாதை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறதுக்காக. அந்த பாட்டி வந்து ஒரு 300 பவுண்ட் சொன்னாங்க அப்படின்னா நாம ஒழுக்கமா இருந்து ஒரு பவுண்ட் 2 பவுண்ட் சேர்த்துனா, அதாவது ஒழுக்கம் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, நாம எப்படி சிக்கனம் பண்ணணும், எப்படி சேமிக்கணும், நம்ம என்னென்ன வகையிலாம் நம்ம பிசினஸ் பண்ணலாம், சின்ன சின்ன வேலைகள் நம்மளுக்கு என்ன தெரியும், அதை வச்சு நம்மளை எப்படி நம்ம வந்து மணியா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி நம்ம கிட்ட இருக்கிற திறமைக்கு நம்ம மணி ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கான்சியஸா யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு தொகையாவது நம்மளால சேர்த்த முடியும், பவுனாவது நம்மளால சேர்த்த முடியும். இந்த வீடியோல இதை பத்தி நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எனக்கு இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு மோட்டிவேட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன தொகையை சேர்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன தங்கத்தையாவது உங்களோட சேவிங்ஸ்ல வாங்குவீங்க அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை வந்து முழுக்க முழுக்க எனக்கு ஜாஸ்தியாவே இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.